ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு ஒரு அஷ்டமி பைரவர் பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். தண்ணீர் போல செலவாகும் பணத்தை தடுக்கும் இந்த மேஜிக் தண்ணீர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை நீங்கள் ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமிக்கும் மாதம் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமிக்கு தாராளமாக செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் அந்த வீண் விரய செலவுகள் குறையும். அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே மிகவும் கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கை நிறைய பணம் சம்பாதிப்பது. ஆனால் இதைவிட கஷ்டம் அந்த பணத்தை நம்ம சேமிப்பது. நிறைய பேர் நம்ம சம்பாதிக்கின்ற பணத்தை சேமித்து விரைவிலேயே நம்ம ஒரு லட்சாதிபதியாக ஆகலாம், பணக்காரராக ஆகலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்ம சேமிக்க முடியாமல் வீணான ஒரு செலவுகள், பணம் நம்ம கையில் வந்தாலே தண்ணீர் போல் செலவாகிவிடும். அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, அதுக்கு ஒரு செலவு, ஏதாவது வீண் விரைய செலவுகள் வந்துவிடும். இந்த மாதிரி பணம் தண்ணீராக செலவாகாமல் தடுக்கக்கூடிய ஒரு அஷ்டமி தண்ணீர் பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி என்னன்றதை வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதம் தேய்பிறை அஷ்டமி பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை வருகின்றது. அஷ்டமி திதி ஜூன் 28 வெள்ளிக்கிழமை மாலை 6:25க்கு ஆரம்பித்துவிடும். ஆனால் அந்த பூரணமான அஷ்டமி என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி சனிக்கிழமை தான். இந்த பரிகாரத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு மேலே தாராளமாக செய்யலாம். அதே போல் நீங்கள் மறுநாள் சனிக்கிழமை இரவு வரைக்கும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். எப்பொழுதெல்லாம் அஷ்டமி வருகின்றதோ அந்த நேரத்தில் நீங்கள் தாராளமாக இந்த பரிகாரத்தை செய்யலாம். மாதத்திற்கு ஒரு முறையாவது இதை செய்யுங்கள். உங்கள் வீண் விரைய செலவுகள் தடுக்கப்படும். நிறையா பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், கையில் பணம் தங்கவே மாட்டேங்குது, கையில் வந்தாலே தண்ணீர் மாதிரி பணம் செலவாகிறது அப்படின்னு சொல்லி. அந்த தண்ணீர் போல் செலவாகக்கூடிய அந்த பணத்தை உங்களிடத்திலேயே தக்க வைக்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு சூட்சுமமான பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். இதை அஷ்டமி அன்னைக்கு கால பைரவரை வணங்கி நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த பணத்திற்கு எந்தவித தட்டுப்பாடும் உங்கள் வீட்டில் வராது. அந்த வீண் விரைய செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய அந்த கடுமையான கிரகங்கள் தடுக்கப்படும். இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு செம்பு எடுத்துக்கிறங்க. கலசம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது மண்ணால் ஆன செம்பாக இருக்கலாம், அல்லது இந்த மாதிரி பித்தளை, வெள்ளி, அந்த மாதிரி எந்த செம்பாக வேணாலும் இருக்கலாம். சில்வர் யூஸ் பண்ண வேண்டாம். அப்படி இல்லைன்னா கண்ணாடியில் பவுல் மாதிரி இந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. இது நம்ம உருளின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. அதையும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த உருளி அல்லது அந்த கலசத்தில் நல்ல சுத்தமான தண்ணீரை ஊற்றிக்கொள்ளுங்கள். தழும்ப ஊற்றாமல் இந்த மாதிரி நீங்கள் அந்த தண்ணீரை ஊற்றிக்கொள்ள வேண்டும். அதில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் சேருங்க. மஞ்சள் தூளை போட்டுட்டு ஒரு பிஞ்சு குங்குமம் சேர்த்து கொள்ளுங்கள். அதற்கு அப்புறமா பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் அதை ஒரு கொஞ்சமாக எடுத்து நீங்கள் அதை ஒரு இன்ச் அளவுக்கு எடுத்து அப்படியே நுணுக்கி அதை கையாலேயே அப்படியே போட்டுருங்க அந்த தண்ணீரில். அதுக்கப்புறமா புனுகு, முக்கியமான பொருள் புனுகு. அது இருந்தால் சேர்த்து கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா பச்சை கற்பூரம் சேர்த்ததோடு நீங்கள் நிறுத்தி கொள்ளுங்கள். அந்த புனுகு இருந்துச்சுன்னா கொஞ்சமாக எடுத்து அந்த தண்ணீரில் அந்த புனுகை கரைச்சி விட்டுருங்க. புனுகு அப்படின்றது பைரவருக்கு உகந்த ஒரு பொருள். அதை எல்லார் வீட்லேயுமே கட்டாயம் வைத்துக்கொள்வது தெய்வ கடாட்சத்தை உங்கள் வீட்டிற்கு கொடுக்கும். அது சாமி ஃபோட்டோக்களெல்லாம் நம்ம லைட்டாக தடவி விட்டோம்னா உங்கள் வீடே கோவிலாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி இந்த புனுகுக்கு இருக்கின்றது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வரளி மலர், நம்ம காலபைரவருக்கு உகந்த அந்த செவ்வரளி பூக்கள் இருந்தால் போடுங்க. அந்த மாதிரி செவ்வரளி மலர் உங்கள்கிட்ட கிடைக்கல அப்படின்னா என்ன மலர்கள் இருந்தாலும் சரி அந்த தண்ணீரில் போட்டு விடுங்கள். சிவப்பு நிறத்தில் இருந்தால் ரொம்ப நல்லது. அது செம்பருத்தி பூ, ரோஜா இந்த மாதிரி இருந்தால் நல்லது. அப்படி இல்லைன்னா என்ன மலர் கிடைக்குதோ அதை போட்டுருங்க. இவ்வளோ தான் இந்த தண்ணீரில் போடணும். இந்த பொருட்கள் அனைத்தையுமே இந்த தண்ணீரில் போட்டதுக்கப்புறமா அந்த தண்ணீரில் ஒரு நல்ல அதிர்வலைகள் ஏற்படும். இந்த பரிகாரத்தை நீங்கள் இரவு தான் செய்யணும். இரவு ஒரு 8 மணிக்கு மேலே, 7 மணிக்கு மேலே, அல்லது அந்த 6 மணிக்கு மேலே மாலை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். அஷ்டமி என்று செய்வது சிறப்பான ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும். இப்போது இந்த தண்ணீரை பூஜை அறையில் வச்சு இந்த பொருட்களை எல்லாம் காலபைரவரை நினைத்து வேண்டிக் கொண்டு அதில் போட்டுருங்க. போட்டுட்டு மனமாற காலபைரவரை வேண்டிக் கொள்ளுங்கள். ஓம் பைரவாய நமக, ஓம் பைரவாய நமக அப்படின்னு ஒரு 9 முறை நீங்கள் சொல்லிவிட்டு பைரவரை எங்கள் வீட்டில் பணம் இந்த மாதிரி தண்ணீர் மாதிரி செலவாகுது, அந்த வீண் விரைய செலவுகள் வரக்கூடாது, என் வீட்டில் பணம் எப்பொழுதும் நிறைந்து இருக்கணும், மேலும் மேலும் பணம் பெருக வேண்டும், தண்ணீர் போல் அந்த பணம் செலவாவதை நீங்கள் தடுக்க வேண்டும்னு வேண்டிக் கொண்டு
கால பைரவரை நினைத்து இந்த தூப தீப ஆராதனைகள் காண்பிக்கலாம். எல்லார் வீட்லேயுமே பைரவர் ஃபோட்டோ வந்து வச்சுருக்க மாட்டோம். அதனால் ஒரு அகல் விளக்கில் தீபத்தை ஏற்றி வைத்து ஒரு ஊதுபத்தி ஏற்றி வைத்து விட்டு நீங்கள் வந்து இதை வந்து செய்யலாம். இந்த மாதிரி செய்வதன் மூலம் நிச்சயமாக உங்கள் வீட்டில் அந்த வீண் விரய செலவுகள் வந்து தடுக்கப்படும். நீங்களே பார்ப்பீங்க, ஒரு அஷ்டமிக்கு செஞ்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பணம் உங்களிடம் வந்து கையிருப்பு அதிகமாவதை நீங்களே வந்து காணலாம். அந்த பணம் வந்து அதிகரித்து கொண்டே போவதை நீங்களே கண்கூட காண முடியும். வீணான விரயமான அந்த செலவுகள் வந்து கண்டிப்பாக இருக்காது. இப்போ இந்த இரவு செய்து வைத்த இந்த தண்ணீரை மறுநாள் காலையில் நீங்கள் எடுத்து என்ன செய்கிறீங்கன்னா உங்கள் வீடு முழுவதும் நீங்கள் வந்து தெளித்து விட வேண்டும். முக்கியமாக அந்த பணம் இருக்கக்கூடிய லாக்கர், அந்த பெட்டி எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அப்படியே லைட்டாக தெளித்து விட்டுருங்க. இண்டு இடுக்கு மூளை முடுக்கு அனைத்து இடத்துலையும் உங்கள் வீட்டில் வந்து இந்த தண்ணீரை வந்து மறுநாள் காலையில் நீங்கள் வந்து தெளிக்கணும். அஷ்டமி அன்று இரவு வந்து இதை செய்யணும். செஞ்சுட்டு அந்த இரவு முழுவதும் இது பூஜை அறையிலேயே இருக்கணும். அந்த பொருட்களின் அந்த ஒரு நல்ல அதிர்வலைகள் அந்த தண்ணீரில் வந்து இறங்கும். ஒரு தெய்வீக சக்தியும் அந்த தண்ணீரில் வந்து இறங்கும். நீங்கள் வேண்டிய அந்த வேண்டுதல்களும் அந்த தண்ணீருக்கு கேட்கக்கூடிய சக்தி வந்து இருக்கின்றது. அதனால் இது ஒரு மேஜிக் நீராக, அதிசய அற்புதம் வாய்ந்த ஒரு நீராக, தீர்த்தமாக மாறிவிடும். இந்த தீர்த்தத்தை நீங்கள் மறுநாள் உங்கள் வீட்டில் எல்லா இடத்துலையும் தெளித்து விடும் பொழுது உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். அந்த வீணான விரயமான அந்த காலங்கள், அந்த நேரங்கள் இருந்தாலும் அது உங்களை விட்டு நீங்கிவிடும். பணம் வந்து விரயமாகாமல் உங்களிடம் எப்பொழுதும் கையிருப்பு வந்து அதிகமாகிக் கொண்டே போகும். உங்கள் பேங்க் பேலன்ஸ், சேமிப்பு அனைத்துமே அதிகமாகும். பணப்பிரச்சனை மட்டும் கிடையாது. காலபைரவரின் அருளால் உங்கள் வீட்டில் எந்த விதமான தீய சக்திகளோ நெகட்டிவ்களோ ஒரு கெட்ட காலம், கெட்ட நேரம் எது இருந்தாலும் அது அனைத்தும் உங்களை விட்டு நீங்கிவிடும். இதை முயற்சி பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.